அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஹாட் அண்ட் ஸ்பைசி சிக்கன் 65ங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் எடுத்து அந்த பவுலில் சேர்த்துருக்கேங்க. அது கூட 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அது கூடவே 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். அடுத்து இது கூடவே ஒரு முட்டை எடுத்துக்கிறேங்க. முட்டையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் நல்லா தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க கெட்டியாக, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே ஒரு தடவை கைகளால் வச்சு நல்லாவே கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லாவே கலந்து வந்துடணுங்க. இதுக்கு மேலே தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்து வச்சாச்சு. இந்த சிக்கன் குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊறணுங்க. 1 ஹவர் ஊறினதுக்கப்புறமா இந்த சிக்கனை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கைனாலேயே லைட்டாக அந்த சிக்கனை எல்லாமே ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போது நம்மளோட சிக்கன் பீசஸை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாங்க. ஒரே முட்டுக்காய் எல்லாமே சேர்க்காம தனித்தனியாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா லைட்டாக பரட்டி விடுங்க சிக்கனை. அடுப்பு மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா பரட்டி எடுத்து இப்போ சிக்கன் வெந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வெளியில் வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாமே இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 4 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேங்க. 5 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இப்போ இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலே. இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெட் சில்லி பேஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. உங்கள்கிட்ட ரெட் சில்லி பேஸ்ட்டு இல்லைன்னா சில்லி சாஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இது பச்சை வாசனை லைட்டாக போனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் கொஞ்சம் வேகணுங்க. அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குக் ஆகிருக்குங்க. தண்ணியும் கொஞ்சம் வற்றிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரித்து வச்சுருக்கிற சிக்கன் எல்லாமே இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பு மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க. இப்போது எல்லா பக்கமுமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லாவே கிளறி விட்டு வச்சுருங்க. இதை ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா நமக்கு சிக்கன் ஹார்ட் ஆயிரும். இப்போது ஹாட் அண்ட் ஸ்பைசி சிக்கன் 65 ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.